பாஸ்கா காலம் 3ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 27 முதல் 32 மற்றும் 40 முதல் 41 வரை. அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திருவசனங்கள் 11 முதல் 14 வரை. யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற
கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என பாடக் கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமென் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு 2 கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். நீங்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவரிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர்கள் உணவு அருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி
உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இருந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுவின் உடல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான ஒன்றாக இருக்கின்றது. இறப்பிற்கு முன்பு இயேசு கொண்டிருந்த அதே உடலை இறப்பிற்கு பின்பும் கொண்டிருந்தார் என்றால் கொண்டிருந்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாகவே அவரை கண்ட யாரும் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. மகதலா மரியா அவரை தோட்டக்காரர் என்று எண்ணினார். எம்மாவு நோக்கி சென்ற சீடர்கள் வெகுநேர உரையாடலுக்கு பின்பும் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏன் அவரோடு 3 ஆண்டுகளாக வாழ்ந்த சீடர்கள் கூட அவரை உணர்ந்து கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். இயேசு கரையில் நின்றார், ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று யோவான் இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். ஒரு பக்கம் அவரது உடல் நம் உடலைப் போல பொருள் தன்மை வாய்ந்ததாக இருந்ததை பார்க்கின்றோம். எனவேதான் அவரது கொடுக்கப்பட்ட மீன் துண்டை அவரால் உண்ண முடிந்தது. லூக்கா 24:43. ஆனால் இன்னொரு புறமோ இயேசுவினுடைய உடல் பொருள்தன்மை அற்றதாக இருந்தது. எனவேதான் மூடப்பட்ட அறைகளை எல்லாம் ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை அவரது உடலுக்கு இருந்தது. யோவான் 20:19. உயிர்த்த உடலின் தன்மை யாது என்று புனித பவுல் குறிப்பிடுகின்ற பொழுது, அது விதை மடிந்து அதிலிருந்து உருவான செடிக்கு இணையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 15:35 முதல் உள்ள வசனங்கள். இப்படிப்பட்ட வித்தியாசமான இயேசுவின் உயிர்த்த உடலை அவர் மீது அன்பு கொண்டவர்கள் எளிதில் கண்டுணர்ந்து கொண்டார்கள் என்பதை நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. மற்ற சீடர்கள் கரையில் நின்று கொண்டிருந்த இயேசுவை அடையாளம் காண முடியாத சூழ்நிலையில் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தான் என்று முதலில் அடையாளம் கண்டுகொண்டவர் அன்பு சீடர். அதையே அவர் பேதுருவிடமும் சொன்னார். அதேபோல நெடுநேர உரையாடலுக்கு பின்பும் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத எம்மாவு சீடர்களுக்கு மாற்றாக மரியா என்ற ஒற்றை வார்த்தையை கேட்டவுடன் மகதலா மரியா இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார். எம்மாவு சீடர்கள் கூட அன்பின் உச்சமாகிய அப்பம் பிடுகுதல் நிகழ்வின் பொழுதே இயேசுவை கண்டுகொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, முற்றிலும் வித்தியாசமான உடலை கொண்ட உயிர்த்த ஆண்டவர் காலம் மற்றும் இட எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர். இறப்பிற்கு முன்பு இயேசு கொண்டிருந்த உடல் காலம் மற்றும் இடம் ஆகிய வரையறைகளுக்கு உட்பட்டது என்றால், உயிர்த்த உடல் இவ்விரு வரையறைகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. இதன் காரணமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை உணர்ந்து கொண்ட சீடர்களைப் போல இன்றும் நாமும் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மிடம் இருக்க வேண்டியதெல்லாம் அன்பு சீடர் யோவானிடமும் அவரை அன்பு செய்த மகதலா மரியாவிடமும் இருந்த அதே அன்பும் இயேசு மீது இருந்த அதே ஆர்வமும் தான். அன்பை தன் உள்ளத்திலும் நம்பிக்கையை தன் ஆன்மாவிலும் ஏந்தியிருக்கும் எந்த நபரும் உயிர்த்த ஆண்டவரை தன் வாழ்வில் உணர முடியும் என்பதையே நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இப்படிப்பட்ட உயிர்த்த ஆண்டவரை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற பொழுது அளப்பரிய ஆற்றலும் வரைமுறையற்ற வல்லமையும் நமக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கின்றன என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. இயேசு இறந்த பின்பு யூதர்களுக்கு அஞ்சி பூட்டிய அறைக்குள்ளாக தங்களை அடைத்துக் கொண்ட அதே சீடர்கள் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்ற பின்பு மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று யூத தலைமைச் சங்கத்தை பார்த்து சொல்லும் அளவுக்கு வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர்களாக மாறினர். அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவரை அனுபவித்து விட்டோம் என்றால் நம் வாழ்வில் அமைதிக்கு குறைவிருக்காது.
உள்ள உறுதிக்கு பஞ்சம் இருக்காது. எந்த எதிர்ப்பையும் நிலைகுலையா மனதோடு எதிர்கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். ஜெபம். இறைவா, அன்பை எம் வாழ்வில் அதிகமாக்கிக் கொள்ளும் போது உம்மையும் பிறரையும் ஏன் எம்மையுமே நாங்கள் கண்டுகொள்வோம் என்பதை உணர வரம்தாரும். ஆமென்.